நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். இன்றைய தலைப்பு சூரிய மேடு. அதாவது அனுபவம் கலந்து சூரிய மேடு எவ்வாறு இருந்தால் என்ன பலன்கள், ஜாதகத்தில் சூரியன் செயல்படக்கூடிய விதங்கள், இதை ரெண்டையும் நாம் சொல்ல போகிறோம். நல்லா கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஜோதிடம் படிக்கிறவங்க இல்லை பார்க்குறவங்க இதுக்கெல்லாம் நல்ல ஒரு உதாரணம். அதாவது இந்த சூரியனுடைய நிலைமை, சூரிய மேட்டோட நிலைமையை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். இன்றைக்கி சூரிய மேடு அனுபவ கைரேகை சாஸ்திரம் பாகம் 8. இதில் சூரிய மேடு எவ்வாறு இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போர்டுக்கு வந்துடுவோம். இப்போ மோதிர விரலுக்கு கீழே இருக்கிறது சூரிய மேடு. இது குரு முதல்ல இருக்கிறது குரு மேடு, சனி மேடு, சூரிய மேடு, புதன் மேடு, செவ்வாய் மேடு, சந்திர மேடு, சுக்கிர மேடு. இவ்வளவுதான் மேடுகள். இப்போ நம்ம வரிசையை பார்த்துட்டு வரோம். இதில் இன்னைக்கு மோதிர விரலுக்கு கீழே இருக்கிறது சூரிய மேடு. இதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சூரிய மேடு அப்படியே ஃப்ளாட்டாக தட்டையாக இருந்ததுன்னா அவர்கள் பணம் சம்பாதிப்பதிலேயே அவர்கள் காலம் கழிந்து விடும். வாழ்க்கையில் பணம் சம்பாதிச்சு நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க. அது மட்டும்தான் மெயினாக இருக்கும். அதில் பணம் சம்பாதிக்கிறது ஓடிக்கிட்டே இருப்பாங்க. வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு அது வாழ்க்கை முடிவில் அவர்களுக்கு நிறைவேறி நல்ல சந்தோஷமாக வாழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த சூரிய மேடு ஓரளவு நல்ல நிலைமையில் உயர்வாக இருந்தால், அதாவது சூரியன் என்பவன் அரசன், அந்த அரசனுக்கு நிகரான வாழ்வு கிட்டும். நல்லா புரிஞ்சுங்க. சூரியன் அரசன், உலகத்துக்கே ஒளி கொடுக்கக்கூடிய ஒரு சூரிய பகவான், ஒரு சூரியன் என்பவன் அரசன். அதாவது ஜாதகத்துல 9ஆம் இடத்துக்கு சொந்தக்காரர், 1 லக்னத்துக்கும் சொந்தக்காரர், 5ஆம் இடம் அவருடைய சொந்த வீடு, 9ஆம் இடம் அவர் தந்தையருடைய ஸ்தானம். அப்ப லக்னம் 1, 5, 9 கண்ட்ரோல் பண்றவர் சூரிய பகவான் தான். நம்ம அந்த ரேகையை முடிச்சுட்டு அப்புறம் அந்த ஜாதகத்துக்கு வருவோம். இப்ப இந்த சூரிய மேடு உயர்வா இருந்ததுன்னா அரசு வேலை கிடைக்கும், அரசாங்கத்துல உயரிய பதவி கிடைக்கும், இல்லைன்னா அரசியல்ல பதவி கிடைக்கும், அரசியல்ல உயரிய பதவி கிடைக்கும். இதுல அவங்களுடைய புத்தி ரேகையை பார்க்கணும், விதி ரேகையை பார்க்கணும். மிச்ச ரேகைகளை பார்த்து மிச்ச மேடுகள் எப்படி இருக்கிறதோ உங்களுடைய கர்மாவின் படிதான் அந்த ரேகைகள் ஓடுது. நம்ம முன்னாடி என்ன செயல் செஞ்சிருக்கோம், எப்படி செஞ்சிருக்கோம், இப்போ எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதையெல்லாம் மாற்றுவதற்கு நாம் முயற்சி செய்தால் மாற்றுவதற்கு முயற்சி செய்யலாம். இப்போ நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணி ஒருநிலைப்படுத்தி முயற்சி பண்ணால் மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுவும் கர்மா ஒத்துழைக்கணும், நமக்கு நேரம் ஒத்துழைக்கணும். ஒரு சில பேர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, எதுவுமே நடக்காது. ஒரு சில பேர் லைட்டாக முயற்சி பண்ணுவாங்க, நடந்துடும். ஒரு சில பேருக்கு முயற்சி பண்ணியும் நடக்காது. இது எல்லாமே நம்மளுடைய காலச்சக்கரத்தினுடைய ஒரு இதுதான். அதாவது காலம் உருண்டோடிக்கிட்டே இருக்கும். மேடு பள்ளம் மேடு பள்ளம் இந்த மாதிரி வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் வாழ்க்கை. அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், நான் புதுசாக சொல்லலை. இப்போ நம்ம கைரேகையை பற்றி சொல்லிடுவோம். இந்த மேடு உயர்வாக இருந்தால் அரசாங்கத்தில் வேலை கிடைக்கும் சார். இப்போ சூரிய மேடு மித்த மேடுகளை விட உயர்வாக இருந்ததுன்னா அரசாங்க வேலையில் இருப்பார்கள், அரசியலில் வேலையில் இருப்பாங்க. அரசு உத்தியோகத்தில் உயரிய பதவி, அதாவது ஐபிஎஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் போன்ற உயரிய பதவி, நாட்டை ஆளக்கூடியவர்கள் இவர்கள் தான். இந்த பதவி கிடைப்பதற்கு கூட வாய்ப்பு உண்டு. இந்த சூரிய ரேகை அரச கிரகம், அரசருக்கு நிகரான வாழ்வு கிட்டும். அதுவும் அரசு கான்ட்ராக்டர், அரசியல் துறையில வேலை, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், அதாவது எங்க போனாலும் அவர்கள் தலைமை பண்பு வகிப்பார்கள். ஒரு அரசருக்கு நிகரான வருமானம், பணம் எல்லாம் இருக்கும். தந்தையுடைய செல்வம் சேர்த்து, இது இல்லை அப்படின்னா தந்தை செல்வம் சேர்த்து வச்சிருப்பார், அந்த செல்வத்தை இவர் செலவு பண்ணுவார். 9ஆம் இடம் தந்தையோட சனம்ல தந்தை பொருள் சேர்த்து வச்சிருப்பார், அதை ஜாலியாக செலவு பண்ணிட்டு இருப்பார். இது மாதிரி சூரிய மேடு உயர்வா இருந்தா ஒன்று அரசு வேலை, இல்லை அரசாங்கத்தில் உயரிய பதவி, இல்லை அரசியல்ல உயரிய பதவி, இல்லை தந்தையார் மூலமா சொத்து, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வருமானம் வந்து வாழ்க்கையில ஜாம்னு நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மேட்டுல வந்து குறிகள், அதாவது என்ன குறிகள் இருந்தா என்ன பலன் நம்ம பார்த்துருவோம். இப்ப இதுல புள்ளி தீவு இன்டோமார், இது 3ம் இருக்கக்கூடாது. இருந்தால் புகழ் மங்கும். இந்த ஸ்தானம், இந்த இடம் வந்து சூரிய மேடு, ஒளிமேடு, புகழ், செல்வம், அரசு வேலை, அரசியல், அரசு சார்ந்த தொழில்களை கொடுக்கக்கூடிய மேடு இது. அரச கிரகம்
தந்தைக்கு நீங்க தந்தையாருடைய ஸ்தானம். அந்த ஸ்தானத்துல ஒரு புள்ளி, கருப்பு புள்ளி, தீவு, வெட்டு இருந்ததுன்னா அந்த வயதில், அதாவது புகழ் பாதிக்கப்படும். அந்த புள்ளி மறைகிற வரைக்கும் புகழ் பாதிக்கப்படும், தீவு மறைகிற வரைக்கும் புகழ் பாதிக்கப்படும். இன்டு மார்க் இருக்கும்போது செல்வம் குறையும். இதை நீங்க மனசுல வச்சுக்கணும். இப்ப ஒரு ஸ்டார் குறி இருக்குதுன்னு வச்சுங்க, நட்சத்திர குறி, ஸ்டார் மிகச்சிறந்த அமைப்பு. இந்த குறி இந்த சூரிய அமைப்புல இருந்ததுன்னா வாழ்க்கையில மிகச்சிறந்த நிலைமைக்கு, அதாவது கஷ்டப்பட்டு வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா வருமானம் எப்ப கிடைக்கும்? அவர் அனுபவிக்க முடியாத வயதில், இவர் உடல் தளர்ந்த நிலையில் இவருக்கு மிக பெரும் செல்வம் வரும். இறப்பு சரியில்லாமல் இறப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஒன்று வியாதினாலோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைனாலோ இறப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இவர்களுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் அந்த பணத்தை வந்து இவங்க அனுபவிப்பாங்க அப்படிங்கிறத நீ ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது சதுரம் சார். சதுரம் மிக சிறந்த அமைப்பு. இந்த சூரிய அமைப்புல சதுரம் இருந்தால் அவர்களுக்கு நீங்காத செல்வம், பெரிய செல்வம் கிடைக்கும். இதுல ஒரு ரேகை இருந்ததுன்னா வாழ்வில் வெற்றி அடைவார்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட ரேகைகள் இருந்தால் வெற்றி குறைவு, அதாவது பல எண்ண சிதறல்கள் ஏற்படும்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு ரேகை இருந்தால் வாழ்வில் வெற்றி. சதுரம் இருந்தாக்க நிறைய பணம் வரும், நிறைய புகழ் வரும். அதை கண்டு மயங்க மாட்டார்கள். சந்தோஷமான இல்லறம் நடத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த சூரிய மேடு நல்லா இருந்து இதுல வந்து ஒரு முக்கோணம் இருக்கு சார். முக்கோணம் ஒரு நல்ல ஒரு விஷயம். அதாவது ஜோதிடத்தில் மிகச்சிறந்தவராக இருப்பது, ஆராய்ச்சி துறையில் மிகச்சிறந்தவராக இருப்பது, புகழ், செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் சிறந்து வருவது, வாழ்வில் வெற்றியை கொடுக்கக்கூடியது முக்கோணம். முக்கோணமும் சிறந்த அமைப்பு. இப்ப திரிசூலம் இருக்கு சார். இப்படி ஒரு திரிசூலம் வந்து சூரிய அமைப்புல இருந்தா திடீர் அதிர்ஷ்டம், திடீர் செல்வம், திடீர் வருமானம், அந்த மாதிரி வந்து வாழ்வில் மிகச்சிறந்த நபர்களாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. எந்த குறிகள் இருந்தாலும் மேட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும். இது மாதிரி நல்ல குறிகள் ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு வாழ்க்கையில திடீர்னு நல்ல வருமானம் வந்து பேர், புகழ், செல்வம், செல்வத்தோடு நன்றாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. சூரியன் என்பவன் அதாவது ஒரு அரசன், ஒரு தந்தைக்கு நிகர தந்தை, அதாவது உலகத்துக்கே தந்தை, உங்களுக்கு எல்லாருக்குமே தந்தை ஸ்தானம். 9ஆம் இடம் தந்தையோட ஸ்தானம். அப்படிங்கும் போது இந்த ஒரு சிறப்புகளை கொடுக்கக்கூடியவர், ஒரு அரசனுக்கு நிகரான வாழ்வு இருக்கு சார். அதுக்கு அடுத்து அளவுக்கு அதிகமா சூரிய மேடு நல்லா உப்போலா நிறைய இருக்கு. அப்படிங்கும் போது தற்பெருமை, புகழ்ச்சியை விரும்புவார். புகழ்ச்சியினால் அது பணத்தை எல்லாம் அழிச்சிடுவார். புகழுக்காக வேண்டி மயங்கி அதுல வந்து பணத்தை எல்லாம் அழித்து விடுவார். இங்க ஒரு இந்த மேட்ல ஒரு வளைகுறி இருக்கு சார். வளைகுறி புகழுக்காக வேண்டி மயங்கக்கூடியவர், புகழுக்காண்டி அலையக்கூடியவர். இந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த வளைகுறி இருந்ததுன்னா புகழ் வேணும் அப்படிங்கிறதுக்கு அலையக்கூடிய. இந்த அளவுக்கு அதிகமாக சூரிய மேடு உப்பலா இருந்தா அவர்கள் குட்டையா இருப்பாங்க, கருப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது முடியெல்லாம் வந்து மஞ்சள் கலர், இந்த முடி கருப்பா முடியா இருக்கலாம், லைட்டா மஞ்சள் கலரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவர்கள் புகழை விரும்புவார்கள் அப்படிங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப சூரிய மேடு நல்லா இருந்து கட்டை விரல், புத்தி ரேகை இதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கைரேகைப்படி இப்போ ஜாதகப்படி வந்துடும். லக்னத்துக்கு சொந்தக்காரர் சூரிய பகவான். லக்னம் 1, 5 அவருடைய சொந்த வீடு, 5ஆம் இடம். காலபுருஷனுக்கு நான் சொல்றது காலபுருஷனுக்கு 5ஆம் இடம். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், 9ஆம் இடம் தந்தையாரோட ஸ்தானம். அப்போ 1, 5, 9 கண்ட்ரோல் பண்றது சூரிய பகவான் தான். சூரியன் அவருடைய உங்களுடைய ஜாதகத்தில் எவ்வாறு இருக்கிறார் என்று பாருங்கள். நல்ல நிலையில் இருந்தாலும் நீங்க கண்டிப்பா நீங்க அரசு உத்தியோகம், அரசியல்ல பெரிய லெவலுக்கு வர்றதுக்கு, இல்ல அரசியல்ல அரசு சார்ந்த துறைகள்ல பெரிய உயரிய பதவி, நாட்டை ஆளக்கூடிய பதவியில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா ராஜபோகமாக வாழ்வதற்கு உங்களுக்கு பொருளாதார நிலை வரும். 1, 5, 9 கண்ட்ரோல் பண்றவர் சூரிய பகவான் தான். அந்த சூரியன் நல்லா உங்க ஜாதகத்துல இருந்தா வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள். கைரேகைப்படி சூரிய மேடு உயர்வா இருந்தா வாழ்க்கையில எல்லா செல்வமும் பெற்று நல்ல சிறப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல என்ன மைனஸ் பாயிண்ட்னா சூரிய மேடு உயர்வா இருந்தா அவர்களுக்கு இல்லறத்துல ஏதாவது குறை இருக்கும். இல்லறத்துல சந்தோஷமா இருக்க முடியாது. ஆனா சந்தோஷமா இருக்கணும்னு இவங்க நினைப்பாங்க, ஆடம்பரமா இருக்கணும்னு நினைப்பாங்க, நகை போட்டுக்கணும்னு நினைப்பாங்க, வீடு, காரு, பங்களா, சொத்து, சுகம் எல்லாமே இருக்கும். இல்லறத்துல சின்ன ஒரு குறைபாடு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதை இவர்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மாத்திக்கிட்டாக்க இவர்கள் வாழ்வில் வெற்றி பெறுவது உறுதி. மனிதனுக்கு மாற்றக்கூடிய சக்தியை இறைவன் கொடுத்திருக்கிறார். அதை கொஞ்சம் மாத்திக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போனாங்கன்னா இவர்கள் இல்லறத்தில் சந்தோஷமாக வாழ்ந்து அனைத்து செல்வங்களையும் பெற்று சிறப்போடு வாழ வழிவகை செய்வது இவர்களுடைய தான். இந்த இல்லறத்தில் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும்.
அந்த மாதிரி இருந்ததுன்னா அவர்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தாக்க மனசை ஒருநிலைப்படுத்தினா அந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது சூரிய மேட்டை பற்றி நம்ம பார்த்துட்டோம், ஒவ்வொரு மேடை பார்த்துட்டு வரோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். இந்த காமெடியை பார்க்குறவங்க முழுசாக பார்த்தீங்கன்னா புரியும், பாதியில் பார்த்தீங்கன்னா புரியாது. அதாவது புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.